அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீரியல் நம்பர் வந்து போட சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் நம்பரில் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் சீரியல் நம்பரை பதிவிட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணி சரியான சீரியல் நம்பரை வந்து எவ்வாறு பதிவிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேலே இன்ட்டு வரும். மறுபடியும் 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. அதில் டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்ரெடி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க, ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு நம்பர் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட்டுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 11 இலக்கம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கத்தை வந்து நீங்கள் பதிவிடணும். சரிங்களா? இப்போ அந்த இலக்கத்தை நீங்கள் பதிவிட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். சரிங்களா? இந்த வழிமுறையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் லாகினை லாக் அவுட் பண்ணிடுங்க. யாருக்கு அப்டேட் செஞ்சீங்களோ அவங்களுடைய 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆக்டிவிட்டிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் டேப்லெட் ட்ராக்கிங் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட நம்பர் வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு சூஸ் த ஃபைல்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சூஸ் த ஃபைல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. உங்களோட டேப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த வழிமுறை பின்பற்றுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.